அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையிலிருந்து மேசராசிக்கு மாறுகிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்து குரு பகவான் மேசராசிக்கு மாறுகிறார். அப்படி மாறக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மகிழ்ச்சியை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு குரு பயிற்சியாக பார்த்து இந்த குரு பயிற்சியிலாது நமக்கு நல்லது நடந்து விடாதா, நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா, ஏன் நம் வாழ்வில் மட்டும் கஷ்டம், வேதனை, துன்பம், அவமானம் போன்ற அனைத்தும் நிரம்பி வழிகிறது, மற்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக தானே இருக்கின்றனர், நம்மளுடைய வாழ்வை மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வேதனைகள் நிரம்பி இருக்கிறது என்று எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தற்போது மேசராசியில் அதாவது 12ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. அப்படி அமர்வதன் காரணமாக திடீர் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக 12ஆம் இடம் என்பது அமைதிக்கே உரித்தான இடமாக பார்க்கப்படுகிறது. விரய செலவுகள் சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட அமைதியும் நிம்மதியும் சற்று கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலையானது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் அமர்வதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல பல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை என்பது மிக அதீதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறாருங்க. அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது சில சிரமங்கள் இருக்கும். பெரிய அளவிற்கு நிச்சயம் பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. அப்படி 12ஆம் இடத்தில் அமர்வதன் காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பதால் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லைங்க. அது மட்டுமல்லாது அவர் முழு சுப கிரகமாக இருப்பதால் இந்த விரய செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது ஒரு மேலும் ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்துல திடீர் புதையலும் அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது என்று பார்த்தால் எதிர்பாராத விதத்துல மிகப்பெரிய அசூர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்குங்க. அது மட்டுமல்லாது அதிர்ஷ்ட யோகம் குடும்ப ரீதியாக பல்வேறு விஷயங்கள்ல கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக நெருங்கி வந்திருக்கு என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் அவருடைய சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வையின் காரணமாக அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது. தொழில்துறை உட்பட பல்வேறு விஷயங்கள் மிக வலுவுள்ளதாக மாறுவதன் காரணமாக எதிர்பாராத திடீர் நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அலட்சியமாக எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ள வேண்டாங்க. அவசியம் அனைத்து விதமான பணிகளின் தன்மையும் அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக உருவாகி இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது.
பார்க்கப்படுதுங்க. பல்வேறு விஷயங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 12ஆம் இடத்துல நிம்மதி என்பது சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு விதமான நெருக்கடிகள் சிரமங்கள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் நிலை காரணமாக அபரிவிதமான வளர்ச்சியும் மாறுதலும் நிச்சயமாக குடும்ப ரீதியாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இணைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத விதத்தில் திடீர் பணவரவு அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியாக நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குடும்ப ரீதியாக எதிர்பாராத திடீர் பணவரவு உங்களது பொருளாதார நெருக்கடியை சீர் செய்யக்கூடிய வகையில் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சில விரய செலவுகள் இருந்தாலும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மை குடும்ப ரீதியாக நிச்சயம் அதீதமாக கிடைக்கப் போகிறது. உத்தியோக ரீதியாக பார்த்தோம் என்றால் சற்று விடாமுயற்சியும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. சில விஷயங்கள்ல சற்று கூடுதல் அலைச்சல் இருக்கலாம். கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் பல்வேறு விதமான பாதிப்புகள் குறைந்து ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான தருணமாக உத்தியோக ரீதியாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல பல சிரமங்கள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சலுகைகள் நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி வந்திருக்கிறது. இந்த தருணத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அரசு வேலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எந்த விதமான தடையும் ஏற்படுத்தாது. நிரந்தர வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக அனைத்து பணிகளிலும் சற்று அதன் தன்மையை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதே தவிர பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை என்பதை குரு பகவான் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் கிடைப்பதில் உங்களுக்கு சற்று தாமதம் ஏற்பட்டாலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக கனகச்சிதமாக அமைவதால் நிச்சயம் புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே தொழில் ரீதியான விஷயங்களை சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதீத நன்மை நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் நிலை காரணமாக சில விஷயங்கள்ல சில சிரமங்கள் இருக்கலாம். இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு பதவி போன்றவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அவற்றை சரியாக செய்து முடிப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து துறைகளிலும் சில சிரமங்கள் இருந்தாலும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. மேலும் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. சொந்த நிலத்தில் விவசாயம் செய்வதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்புல அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் ஈடுபடுறவர்களுக்கும் மிக அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறதுங்க. இருப்பினும் பராமரிப்பு போன்ற செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு அமைதியை பெண்மணிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயம் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகளும் தாமதங்களும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு. எனவே பெண்மணிகளுக்கு அனைத்து விஷயங்களிலும் நல்ல படிப்படியான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் இந்த குரு பயிற்சி முழுவதும் அமைந்திருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல நன்மைகள் நிறைந்திருந்தாலும் சில விஷயங்கள்ல விரய செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கலாம். எதிர்பாராத சில சிரமங்கள் இருக்கலாம். அவற்றையும் தவிர்த்து நாம் மேலும் பல மடங்கு நன்மை பெறுவதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். என்றால் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனம் கோணாமல் உதவி செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்